ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த 2 சம் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சி திஸ் இஸ் ஸ்டூடெண்ட் அபாக்கஸ். ஓகே, இதில் 5 டாட்ஸில் திஸ் மிடில் டாட் இஸ் 1 ஸ்டார். இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் லைட்டாக சொல்லிடுறேன். 5 டாட்ஸில் மிடில் டாட் இஸ் 1 ஸ்டார். 1 ஸ்டாரில் லோயர் பீட்ஸில் ஈச் வேல்யூ இஸ் 1, அப்பர் பீட் வேல்யூ இஸ் 5. 10 ஸ்டாரில் லோயர் பீட்ஸ் ஈச் வேல்யூ இஸ் 10, அப்பர் பீட் வேல்யூ இஸ் 50. ஸோ அதே போல் தான் 100 ஸ்டார்லையும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். +3 +2 -2 -2. ஃபஸ்ட்டு 3 பீட்ஸ் ஆட் பண்ணணும். 3 இஸ் சிங்கிள் டிஜிட் நம்பர், ரைட்? ஸோ ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 3 பீட்ஸ் ஆட் பண்ணலாம். 1 2 3. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 3 பீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ +2, அதாவது ஒன்ஸ் பிளேஸில் 2 பீட்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, பட் ஒன்ஸ் பிளேஸில் பாருங்கள், லோயர் பீட்ஸில் ஒன்லி 1 பீட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ டேரெக்டாக இங்கே 2 ஆட் பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ +2னா ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸ்மால் ஃப்ரெண்ட் மீன்ஸ் 5 இஸ் த ஸ்மால் ஃப்ரெண்ட் பாஸ். ஸோ அப்பர் பீட் வேல்யூ இஸ் 5. ஓகே, அப்பர் பீட் வேல்யூ அவைலபிளாக இருக்கனால ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ +2 இஸ் ஈக்குவல் டு +5 -3. ஸோ 2 பீட்ஸ் ஆட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். டேரெக்டாக 2 ஆட் பண்ண முடியல, ஸ்மால் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணி ஒன்ஸ் பிளேஸில் 2 பீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபார்முலாஸ்லாம் சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோ -2 பண்ணணும். மைனஸ் மீன்ஸ் பீட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ப்ளஸ்னா ஆட் பண்ணணும், மைனஸ்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ -2னா 2 பீட்ஸ் ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். பட் ஒன்ஸில் பாருங்கள், லோயர் பீட்ஸில் எதுவுமே ஆட் ஆகலை. ஆட் ஆகியிருந்தால் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? பட் இதில் எதுவுமே ஆட் ஆகலை. ஆன்சர் பாயிண்ட் டச் பண்ணி இருந்தால் தான் ஆட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 5 மட்டும் தான் ஆட் ஆகியிருக்கு. அப்போது -2 இங்கே டேரெக்டாக பண்ண முடியாது. அப்போது இங்கேயும் ஸ்மால் ஃப்ரெண்டு தான் அப்ளை பண்ணணும். ஓகே, மைனஸ்னா -5 பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்மால் ஃப்ரெண்டு அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஸ்மால் ஃப்ரெண்ட் பாஸ் இஸ் 5. இங்கே -5 பண்ண முடியும், ஏன்னா 5 பீட்ஸ் ஆட் ஆகியிருக்கு. ஸோ -2 இஸ் ஈக்குவல் டு -5. 2 ஸ்மால் ஃப்ரெண்ட் இஸ் 3 பிகாஸ் 2 + 3 = 5. ஸோ -5 + 3 = -2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது தேர்ட் ரோ -2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒன்ஸ் பிளேஸில். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோ அகெயின் -2. அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 2 பீட்ஸை ரிமூவ் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் 3 பீட்ஸ் ஆட் ஆகியிருக்கு. ஸோ இங்கே டேரெக்டாகவே நம்மளால் 2 பீட்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். அப்போது இங்கே ஃபார்முலாஸ்லாம் தேவை கிடையாது. டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லை உங்களுக்கு இப்போது? ஸோ டேரெக்டாகவே என்னால் 2 பீட்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். 1 2. ஆன்சர் பாயிண்ட்லேருந்து டவுன் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறது தான் மைனஸ். ஓகே, ஸோ 2 பீட்ஸை மைனஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்ஸ் பிளேஸில் 1 பீட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நவ் த ஆன்சர் இஸ் 1. நவ் கிளியர் ஆல் த வேல்யூஸ் அண்ட் மூவ் ஆன் டு செகண்ட் சம். ஓகே, எந்த ஒரு சம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிட் 0 லைனில் இருக்கணும். அப்படின்னா எந்த ஒரு பீட்ஸுமே இந்த ஆன்சர் பாயிண்டில் டச் பண்ணி இருக்கக்கூடாது. அதுதான் 0 லைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். +4 +3 -3 +1. ஃபஸ்ட்டு 4 பீட்ஸ் ஆட் பண்ணலாம். இது தானே ஒன்ஸ் பிளேஸ். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் லோயர் பீட்ஸ்லேருந்து ஆட் பண்ண போகிறோம். 1 2 3 4. ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாகவே 4 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ரோ +3 பண்ணணும். அதாவது ஒன்ஸ் பிளேஸில் 3 பீட்ஸ் ஆட் பண்ணணும். ஒன்ஸில் பாருங்கள், லோயர் பீட்ஸில் தான் எப்போவுமே 3 ஆட் பண்ணுவோம். பட் லோயர் பீட்ஸில் எல்லாமே ஆல்ரெடி ஆட் ஆகியிருக்கு. இந்த இடத்துல ஸ்மால் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணி தான் 3 பீட்ஸ் ஆட் பண்ணணும். 3க்கு 2 ஃபார்முலா இருக்குது, ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா, பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஸ்மால் ஃப்ரெண்டை தான் செக் பண்ணணும். அது பண்ண முடியாதப்போ தான் பிக் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா எப்போ அப்ளை பண்ணணும்னா அப்பர் பீட் வேல்யூ இஸ் 5. அந்த 5 பீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னா ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 5 பீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ 3க்கு ஸ்மால் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணி தான் ஒன்ஸில் 3 ஆட் பண்ண போகிறோம். +5 3 ஸ்மால் ஃப்ரெண்ட் இஸ் 2. அந்த 2 பீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ +5 -2 இஸ் ஈக்குவல் டு ஒன்ஸ் பிளேஸில் 3 பீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோ -3 பண்ணணும். ஒன்ஸில் பாருங்கள், லோயர் பீட்ஸில் 2 மட்டும் தான் ஆட் ஆகியிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் டேரெக்டாக 3யை ரிமூவ் பண்ண முடியாது. அகெயின் ஸ்மால் ஃப்ரெண்டை தான் அப்ளை பண்ண போகிறோம். பிகாஸ் மைனஸ்னா -5 பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்மால் ஃப்ரெண்டு அப்ளை பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல -5 பண்ண முடியும். பிகாஸ் 5 பீட்ஸ் ஏற்கனவே ஆட் ஆகியிருக்கு. ஆட் ஆகியிருந்தால் தானே ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஆட் ஆகியிருக்கனால -5 இங்கே பண்ண முடியும். ஸோ ஸ்மால் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணி -3 இந்த இடத்துல பண்ண போகிறோம். -5 3 ஸ்மால் ஃப்ரெண்ட் இஸ் 2. அந்த 2வை ஆட் பண்ணிக்கிறோம். -5 + 2 இஸ் ஈக்குவல் டு ஒன்ஸ் பிளேஸில் -3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, லாஸ்ட் ரோ +1 பண்ணணும். அதாவது ஒன்ஸில் 1 பீட் ஆட் பண்ணணும். ஒன்ஸில் பாருங்கள், லோயர் பீட்ஸில் எல்லாமே ஆட் ஆகியிருக்கு. ஸோ டேரெக்டாக இங்கே 1 ஆட் பண்ண முடியாது. இங்கேயும் ஸ்மால் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 1 2 3 4 இந்த 4 நம்பர் ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் ஃப்ரெண்டை தான் பார்க்கணும். ஓகே,
ஸோ +1னா +5 பண்ண முடியும்ல, அதனால ஸ்மால் ஃப்ரெண்டை அப்ளை பண்ணி தான் 1 பீட் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, +5 1 ஸ்மால் ஃப்ரெண்ட் இஸ் 4 பிகாஸ் 1 + 4 = 5. ஸோ 1 ஸ்மால் ஃப்ரெண்ட் 4 இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிக்கோங்க. +5 - 4 = 1ஸில் 1 பீட் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான், சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 1's பிளேஸில் 5 மட்டும்தான் ஆட் ஆகியிருக்கு, ஆன்சர் பாயிண்டில் டச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ 5 இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் செகண்ட் சம். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.